உலகமெங்கும் உள்ள மாதா தொலைக்காட்சியின் அன்பு பக்தர்களே, அன்றாட உணவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வாக்கு மட்டுமே. இந்த அன்றாட உணவின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நற்செய்தி வாசகமானது மார்க்கு நற்செய்தியிலிருந்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. 3 நற்செய்தியாளர்களும் இன்றைய நற்செய்தி வாசகத்தை தெளிவாக தங்களுடைய பகுதிகளிலே சுட்டி காட்டுகிறார்கள். குறிப்பாக மத்தேயு நற்செய்தியாளர் 9வது அதிகாரத்திலும், லூக்கா நற்செய்தியாளர் 8வது அதிகாரத்திலும், இன்றைய நற்செய்தியானது மார்க்கு நற்செய்தி 5வது அதிகாரத்திலும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய இறைவாக்கு பகுதிகளிலே 2 விதமான புதுமைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து செய்வதாக மார்க்கு நற்செய்தியாளர் சுட்டி காட்டுகிறார். முதலாவதாக 12 ஆண்டுகாலமாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண் ஒருவருக்கு சுகம் பெறுவதை முதல் பகுதியாகவும், 2வது பகுதியிலே தொழுகைக்கூட தலைவருடைய யாயிருடைய மகள் உயிர் பெறுவதையும் இன்றைய நற்செய்தியானது தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தின் முதல் பகுதியாக அமைந்திருக்கிற 12 ஆண்டு காலமாக இரத்தப்போக்கினால் வருந்திய பெண்ணினுடைய நிலைமையை சற்று ஆராய்ந்து பார்க்க இன்று நாம் சிறப்பாக அழைக்கப்படுகிறோம். மார்க்கு நற்செய்தியாளர் ஒரு மருத்துவரை போன்று மிகவும் சிறப்பாக அந்த பெண்மணியினுடைய நிலைமையை தெளிவாக சுட்டி காட்டுகிறார். அவர் தன்னிடம் இருந்த பணத்தை எல்லாவற்றையுமே மருத்துவத்திற்காக செலவு செய்திருக்கிறார். அவர் மருத்துவர் பலரையும் சந்தித்திருக்கிறார். ஆனால் எந்த மருந்துமே எந்த மருத்துவருமே அவருடைய நோயை குணப்படுத்த முடியவில்லை. இறுதியாக மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே அவருக்கு சுகம் கொடுக்க முடியும் என்பதை தெளிவாக உணர்ந்ததன் அடிப்படையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதை இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியானது சுட்டி காட்டுகிறது. திரளான கூட்டம் இருக்கிறது. 12 ஆண்டுகாலமாக நோயினால் பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணியானவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடம் சுகம் பெறுவதற்காக முயற்சி செய்கிறார். இறுதியாக அவர் தனக்குள் சொல்லிக்கொண்ட வார்த்தை, ஆண்டவருடைய மேலுடையை தொட்டாவது நான் சுகம் பெறுவேன் என்று சொல்கிறார். இறுதியாக அவருடைய மேலுடையை தொட்டு சுகம் பெறுவதை நற்செய்தியின் முதல் பகுதி சுட்டி காட்டுகிறது. 2வது பகுதியாக ஜெபக்கூட்ட தலைவர் யாயிருடைய மகள் நலம் பெறுகின்ற நிகழ்வையும் 2வது பகுதியிலே நாம் வாசிக்க கேட்டோம். அவர் சுகமற்று இருக்கின்ற பொழுது, மக்கள் எல்லோருமே அழுது கொண்டு இருக்கின்ற பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வீட்டிற்கு செல்கிறார். அங்கு சென்று, தலித்தாகும் சிறுமியே, நான் உனக்கு சொல்கிறேன், எழுந்திடு என்று சொன்னபோது அவர் உயிரோடு வருவதையும் 2வது பகுதி சுட்டி காட்டுகிறது. அன்பிற்குரிய மாதா தொலைக்காட்சியின் அன்பு பக்தர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தொட்டாலும் சரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தொட்டாலும் சரி, கட்டாயமாக சுகம் கிடைக்கும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக இன்றைய அன்றாட உணவு அமைந்திருக்கிறது. குறிப்பாக இன்றைய 2 புதுமைகளுமே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஓரம் கட்டப்பட்ட 2ஆம் தர மக்களாக கருதப்பட்ட பெண்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த புதுமைகளை செய்கிறார். இரத்தப்போக்கினால் 12 ஆண்டு காலமாக தன்னுடைய செல்வத்தை எல்லாம் செலவு செய்த பெண்ணுக்கு சுகம் கொடுக்கிறார். ஜெபக்கூட தலைவருடைய மகளுக்கு உயிரையும் கொடுக்கிறார். இதை தெளிவாக உணர்ந்து கொள்வோம். இயேசுவை தொட்டாலும் சரி, இயேசு தொட்டாலும் சரி, சுகம் கிடைக்கும் என்பது தெளிவாக இன்று நாம் உணர வேண்டிய செய்தியாக இருக்கிறது. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.